ஸ்டாலின் வந்து விவசாயிக்கு எதிரி. அவரால் விவசாயிக்கு எந்த நன்மையும் கிடையாது. தாழ்த்தப்பட்டவங்களுக்கு செய்ய கிடையாது. வசதி உள்ளவங்களுக்கு தான் அரசியல் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. விவசாயிக்கு எதுவுமே கிடையாது. உங்கள் ஸ்டாலின் வர்றாருன்னு சொல்றாரு, என்ன செய்யறாரு? ஒண்ணும் கிடையாது. 525 கோரிக்கை கொடுத்தாரு. அவரு நின்னு ஜெயிக்கிறப்ப எத்தனை கோரிக்கை செஞ்சிருக்காரு? என்ன கோரிக்கை செஞ்சிருக்காரு? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ₹1 ஏத்துறாங்க கிலோவுக்கு, அதை இவரு கொடுத்தேன்னு சொல்றாரு. அரிசி இலவசம் 35 கிலோ அவரு தான் கொடுக்கறாரு, இவரு கொடுக்கறேன்னு சொல்றாரு. ஒரு லோன் கிடையாது, ஒரு இன்சூரன்ஸ் கிடையாது. தண்ணி நிக்குது குளம் போல, எப்படி நெல்லை நாங்க ஊட்டி பண்றது போறது? சிப்பத்துக்கு ₹44 எடுக்கிறாங்க தலைவர. ₹32 லோடு மேல கொடுக்கணும், லஞ்சமா கொடுக்கணும். கவர்மெண்ட் தனிப்பட்ட முறையில சம்பளம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் ஒரு சிப்பத்துக்குன்னு எங்கிட்ட பணம்னு வாங்கிக்கிறாங்க. இந்த நெல் ஈரப்பதமா இருக்கு, அதா இருக்குன்னு சொல்லிட்டு லேட் பண்றாங்க. அப்படிங்கிறப்ப நாங்களே லஞ்சம் கொடுக்கறதுக்கு நாங்களே தள்ளப்படுறோம். இந்த மக்களா புரியாம அவனுக்கு ஓட்ட போட்டு அந்த ஆள் என்ன வந்த உடனே நீ கோல் தள்ளுபடி ஆச்சு அவனுக்கு விவசாயத்துல. அப்ப அவனுக்கு நகையில கிடையாது. நகையில எவ்வளவு? 5 பவுன் தான். அதுக்கு மேல இருந்தா கோடீஸ்வரன். எங்க பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் போறதுக்கு காலேஜ் போறதுக்கு எல்லாம் பஸ் நேரத்துக்கு வர மாட்டேங்குது. இந்த பொம்பளைங்க ஓசி பஸ்னா எல்லா பேரும் வந்துறாளுங்க. பஸ்ல போறவனே ஊர்ல வந்து சிஆர்சி பஸ், கவர்மெண்ட் பஸ் வரதில்லை. அதாவது தனியார் பஸ் யாரும் சம்பாதிக்கணுங்கிறது வந்து சிஆர்சி பஸ் உள்ளூர்ல விடாம பண்றாங்க. ஊருக்கு எதுவுமே பண்ணதில்லை. இதுவரையும் வந்து பார்த்தது கூட இல்லை, எட்டி பார்த்தது கூட இல்லை. இளைஞர்களுக்கு ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு வேலை வாய்ப்பும் கிட்ட வரதில்லை. கேட்டா சென்னையிலே வச்சுக்கிறாங்க. எங்க பாதுகாப்புப்பா? 3 வயசு குழந்தைங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. இன்னும் சொல்ல போனா 60-70 வயசு கிழவிங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. அப்புறம் என்னத்த பாதுகாப்பு வந்துருது? ஆட்சியில பாதுகாப்பு இருக்குது. முக்க வேலை செய்யறோம், ₹400 சம்பளம் கொடுக்கறாங்க. இதை வச்சு என்ன செய்ய முடியும்? இவரை வச்சுக்கிட்டு பண்ண வேண்டியதான். விவசாயம் பண்ண முடியாது. மாறுதல்